என்னது அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்க போறாங்களா? அதுவும் அவங்களுக்கு 40 இடங்களை அதிமுக கொடுக்கறாங்களா? இது உண்மைதானா? இப்போ தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் பணிகள்ல எல்லா கட்சியினருமே மும்முரமா ஈடுபட்டு வராங்க. யார் ஆட்சி அமைய போகுது 2026 அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு பக்கம் திமுக ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு நிறைய வேலைகள்ல ஈடுபட்டு வராங்க. அதாவது தேர்தல் வேலைகள்லையும் மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுக்கறதுலையும் அறிவிக்கிறதுலையும் தேர்தல் பணிகள்லையுமே மும்முரமா ஈடுபட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அதிமுக நாம விட்ட இடத்தை பிடிக்கணும், இழந்த ஆட்சியை மறுபடியும் நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டு இருக்காரு. அவருமே ஒரு பக்கம் கூட்டணி அமைச்சு வலுவான கூட்டணி அமைச்சு ஜெயிக்கிறதுக்கு போராடுறாரு. இன்னொரு பக்கம் திமுக தன்னோட கூட்டணியை இன்னும் வலிமையா அதிகப்படுத்தி ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக தேர்தல் வேலைகள்ல ஈடுபட்டு போறாங்க. நாம் தமிழர் கட்சி எப்பவும் போல தேர்தல் வேலைகள்ல ஈடுபட்டு போறாங்க. அவங்களுமே மக்களுக்காக விஷயங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு புது வரவு தான் இந்த தமிழக வெற்றி கழகம் தான் இப்போ அரசியல் களத்துல ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு காரணமே விஜய் தான். சினிமா விட்டு விலகி இப்போ முழு நேர அரசியலுக்கு வந்துட்டாரு விஜய். விஜய் என்ன பண்ண போறார், அதாவது புது வரவு, ஒரு மெகா ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் ஒரு நட்சத்திரம். எப்படி எம்ஜிஆர் சினிமாவை விட்டு விலகி மக்களுக்கு பண்றதுக்காக ஆட்சிக்கு வந்தாரோ, நல்லது பண்றதுக்காக ஆட்சிக்கு வந்தாரோ, அதே மாதிரிதான் விஜயை இப்போ ஒப்பிட்டு பேசுறாங்க. இப்போ இதனால விஜய் என்ன பண்ண போறார், 2026 ஆட்சி அமைப்பாரா இல்லட்டா வாக்குகளை பிரிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்குமே இருக்குது. பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குதோ அதே நேரத்துல ஆளும் கட்சியினருக்கும் எதிர்கட்சியினருக்கும் பயம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, நமக்கு விஜய் ஒருவேளை வின் பண்ணலாம்னா கூட ஓட்டுகளை சிதறடிச்சிருவாரோ அப்படின்ற பயம் தான் இருக்குது. ஒருவேளை திமுக ஆட்சி அமைச்சதுன்னா அதிமுக எதிர்கட்சியா வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா இப்போ விஜய் வந்ததுனால விஜய் எதிர்கட்சியா வந்துடுவாரோ அப்படின்ற பயம் அதிமுகவுக்கு இருக்கு. அதே நேரத்துல திமுக பொறுத்த வரைக்கும் விஜய் வாக்குகளை பிரிச்சுடுவாரோ, இதனால நம்மளோட வாக்கு வங்கி குறைஞ்சிடுமோ அப்படின்ற பயம் இருக்குது. இதனால திமுக ஒரு தரப்பும் அதிமுக ஒரு தரப்பும் ரெண்டு பேருமே அவங்களோட தேர்தல் வேலைகளிலும் மும்முரமா ஈடுபட்டு வராங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் கூட இன்னைக்கு வரைக்கும் யாருமே கூட்டணி அமைக்கல. அதே நேரத்துல இப்போ திமுக எடுத்துக்கிட்டோம்னா 26 கட்சிகளோட மெகா கூட்டணி அமைச்சிருக்காங்க, வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க. இது தமிழக வரலாற்றிலேயே முதன்முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பெரிய அளவுல கூட்டணி அமைச்சதுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட குழுக்கள், அமைப்புகள், சங்கங்கள் இது எல்லாமே திமுகவுக்கு ஆதரவா இருக்குது. இதனால திமுக ஒரு பக்கம் வலுவா இருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இணைஞ்சிருக்காங்க, அமமுக இணைஞ்சிருக்காங்க, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த மாதிரி ஒரு சில கட்சியினர் மட்டும்தான் அதிமுக கூட இணைஞ்சிருக்காங்க. இதனால அதிமுக மற்ற கட்சியினரை நம்மளோட கட்சிக்கு இழுக்கணும், கூட்டணிக்கு வலுவாக்கணும் அப்படின்ற மற்ற வேலைகள்ல ஈடுபட்டு வராங்க. இதுல எதிர்பாராத விதமா திமுக கூட்டணியில ஓபிஎஸ் இணைஞ்சிட்டாரு. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இணைஞ்சிட்டாரு. அவரோட ஆதரவாளர்களுமே இணைஞ்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் பெருசா இருந்தாலும் தேமுதிக யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. அதிமுக கூட தான் இது வரைக்கும் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா அதிமுக தேமுதிக கேட்ட இடங்களை கொடுக்காததுனால இப்போ திமுக கூட தேமுதிக இணைஞ்சிட்டாங்க. இதனால திமுக இன்னும் வலுவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால தேர்தலை சுமூகமா சந்திக்கிறதுக்கு திமுக தயாராகிட்டாங்க. அதிமுக தங்களோட ஆட்சியை எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தேர்தல் பணிகள்லையும் ஈடுபட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமி மாவட்டம் தோறுமே சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வராரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் கூட யாரு கூட்டணி அமைக்க போறா அப்படின்னு கேள்வி இருந்துச்சு. ஆரம்பத்திலே தமிழக வெற்றி கழகம் பாஜக கூட்டணி தான் கூட்டணி அமைக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாச்சு. அதே நேரத்துல அதிமுக தரப்புல இருந்து தமிழக வெற்றி கழகம் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரியுமே தகவல் வெளியாச்சு. இதுல முதலமைச்சர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அப்படின்னு அறிவிச்சதுனால விஜய் கண்டிப்பா மத்தவங்க கூட கூட்டணி அமைக்க மாட்டார் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இந்த ஒரு நிலையில தான் இப்போ அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்க போவதா தகவல் வெளியாச்சு. என்னன்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கும் போது தமிழக வெற்றி கழகம்
60 இடங்களை கேட்கிறதா சொல்லப்பட்டுச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் ஆனா இதுவரைக்குமே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. இதுலதான் இப்ப முக்கியமான தகவலா அதிமுக திமுக கூட்டணி அமைய போவதாகவும் 2 பேருக்கும் சேர்ந்து, அதாவது அதிமுக வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு 40 இடங்களுக்கு மேல கொடுக்க தயாரா இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது இதை திருச்சி சூர்யா சொல்லியிருக்காரு. அவரோட எக்ஸ் பக்கத்துல இவர் அதை பத்தி பேசியிருக்காரு. ஒரு பக்கம் காங்கிரஸ் அதிமுக கூட கூட்டணி அமைக்கும், அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியில் இருக்கு. கண்டிப்பா கூட்டணி முறிவு ஏற்பட்டு அதிமுக கூட காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இது நடக்கல. திமுக காங்கிரஸ் இவங்களோட கூட்டணி இன்னுமே தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அது அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க. இதனாலதான் இப்போ தமிழக வெற்றி கழகம் கூட கூட்டணி அமைச்சு தேர்தலை வின் பண்ணா மட்டும்தான் அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கருதுறாங்க. இதனாலதான் தமிழக வெற்றி கழகம் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதே நேரத்துல மத்திய அமைச்சர் அமித்ஷா இவர் மூலமா தமிழக வெற்றி கழகம் கூட ஆலோசனை நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி தொடர்பா முடிவு வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமியோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்வரவே கிடையாது. இப்படி இருக்கும்போது 2 பேரும் கூட்டணி அமைச்சு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறிதான். ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் எது எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியாது. கூட்டணியில இருக்கிறவங்க திடீர்னு கலந்துட்டு ஓடலாம், எதிரெதிர் கூட்டணியா இருக்கவங்க திடீர்னு ஒன்னா கூட கூட்டணி வைக்கலாம். இதுதான் அரசியல்ல காலங்காலமா நடந்துட்டு வருது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதிமுக கூட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திப்பாரா அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே திமுக ஒரு பக்கம் வச்சு விளாசிட்டு இருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அதே மாதிரிதான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுமே நிறைய விமர்சனங்கள் பண்ணி விஜய் பேசிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது இவர் அதிமுக கூட கூட்டணி வைப்பாரா மாட்டாரா அப்படின்றதுதான் ஒரு சந்தேகமா இருக்குது. ஏன்னா அரசியல்ல எப்ப வேணாலும் எது வேணாலும் மாறலாம். ஏன்னா ஆரம்பத்துல ஜெயலலிதா அம்மா பாஜக கூட கூட்டணி அமைக்கவே மாட்டேன், ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன், அதை வாழ்க்கையில திரும்பவும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவரோட கட்சியில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் ஜெயலலிதாவோட பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லாம பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காரு. சோ இப்படிதான் தேர்தல் களத்துல அரசியல் கட்சியினர் எப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஏன்னா இப்போ தேமுதிக பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் இருந்த வரைக்கும் திமுக கூட கூட்டணி அமைக்கல. திமுகவுக்கு எதிராக தான் அவர் செயல்பட்டு வந்தாரு. அப்படி இருக்கும்போது இப்போ திமுக கூட தேமுதிக கூட்டணி அமைச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரிதான் தேர்தல் களத்துல எப்போ என்ன நடக்கும், அதிரடியான விஷயங்கள் நடக்கும். இப்போ இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களை விட இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் தான் ரொம்பவே மிக மிக முக்கியமா தமிழ்நாட்டுல பார்க்கப்படுது. என்னன்னா ஒரு பக்கம் பாஜக தமிழ்நாட்டுல வந்துடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அதிமுக கூட கூட்டணி வச்சு அவங்க தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வராங்க. ஏன்னா இதுவரைக்கும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில இடம் கிடைக்கல. மற்ற மாநிலங்கள்ல வேலையாவது பாஜக காலை உள்ள நுழைச்சிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல அவங்களால நுழைய கூட முடியல. இதுதான் உண்மை. ஆனா இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப பாஜகவும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வரதுக்கான வேலைகள்லையுமே ஈடுபட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அதிமுக இழந்த இடத்தை பிடிக்கணும், அதாவது நிறைய விஷயங்கள் அடி வாங்கிட்டாங்க அதிமுக. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் அவங்க வின் பண்ணா மட்டும்தான் அந்த அதிமுக கட்சிக்கான ஒரு அங்கீகாரமே கிடைக்கும். இதனால அதிமுகவுமே தேர்தலில் மும்முரமா இருக்காங்க. அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாச்சும் வளைச்சு போட்டு கூட்டணிக்குள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. இதனாலதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு 40 இடங்களுக்கு மேல கொடுக்க இருக்கதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த பக்கம் திமுக வலுவான கூட்டணி அமைச்சிருந்தாலும் நிறைய தொகுதிகளில் வெற்றி பெறணும், அதாவது நிறைய தொகுதிகளில் வெற்றி கிடைக்கணும், வெற்றி பெறணும், அதாவது வெற்றி கிடைச்சாலுமே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி மெகா கூட்டணி அமைச்சிருக்காங்க. 26 கட்சிகளுமே இருக்குது. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்குமே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருச்சு. அதாவது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்க தேர்தல் நடத்துறதுக்கு, அதாவது தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு மார்ச் 15 இல்லட்டா 16 வெளியாகும். அதாவது எந்த தேதி தேர்தல் நடத்த போறாங்க, எந்த தேதி தேர்தல் அந்த தேர்தல் ரிசல்ட் என்னப்படும் அப்படின்றது மார்ச் 15 இல்லட்டா 16ஆம் தேதிகள்ல அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. கடந்த மாதம் தான் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. சோ தமிழ்நாட்டுல ஒரே கட்டமா தான் தேர்தல் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால சோ தேர்தல் தேதி எப்போ, வாக்கு எண்ணிக்கை எப்போ நடைபெற போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. அதே நேரத்துல இந்த தேர்தலுக்குமே அரசியல் கட்சியினர் பணம் பட்டுவாடா செய்வாங்களா, எந்த அளவுக்கு கொடுக்க போறாங்க,
எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. இதுக்கான வேலைகள்லையுமே அவங்க ஈடுபட தொடங்கியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வருவாங்க, ஆட்சி அமைக்க போவது யார், திமுகவா அதிமுகவா தமிழக வெற்றி கழகமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.